இங்க கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க Hi all, welcome back to the Cinema Boss. I am your AP. கிஸ் பற்றின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம். இப்போ டீட்டெயில் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட்லி தி சினிமா மேஜிக். கவின் ஆஸ் நெல்சன். டிப்பிக்கல் கவின் பர்ஃபார்மன்ஸ் வித்தின் ஹிம்செல்ஃப். ஆனால் எமோஷ்னல் சீன்ஸில் நல்லாவே எமோட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஹீ இஸ் த ரியல் பில்லர் ஆஃப் த மூவி. பிரீத்தி அஸ்ரானி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு டிப்பிக்கல் ஹீரோயினாக இல்லாமல் குட் லிப்ஸிங் கூட நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஐ திங்க் ஷீ ஹாஸ் அ குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். Very good to see Kausalya ma'am and back on the big screen. Devyani and Rao Ramesh also put in neat performances. Kavin's parents. RJ Vijay ஒரு full length movie. I think படத்தில் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெண்டாக வந்து கொஞ்சம் லாஃப்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆஸ் செட் earlier, ஷோ ஸ்டீலர் வந்து VTV கணேஷ் சார் தான். brings in the much needed comic relief. த்ரூ அவுட் த மூவி இருக்காரு. செகண்ட் ஹாஃபில் 1-2 போர்ஷன்ஸில் ஹி பிரிங்ஸ் த ஹவுஸ் டவுன். ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட். விஜய் சேதுபதி நரேட்டரா, ஐ திங்க் இட் வாஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். தே ஹேட் ரிலீஸ்ட் இட் லிட்டில் ஏர்லியர், பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது டைட்டில் கார்டில் அவரோட அந்த நரேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஜென் மார்டின்ஸ் மியூசிக் ஐ திங்க் வாஸ் ஃபங்க்ஷனல், பட் ஒரு ரொமான்டிக் மூவிக்கு புதுசாக எதுவும் இல்லைனாலும் நல்லா இருந்தது. ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் வேர் வெரி குட் அஸ் வெல். படம் ஃபுல்லாகவுமே நீட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆல் இன் ஆல் ஐ திங்க் கொரியோகிராஃபர் சதீஷ் ஹேஸ் டெபூட் அஸ் அ டைரக்டர். டெஃபினெட்லி நாட் அ பேட் டெபூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்மளுக்கு ட்ரெய்லர்லேயே காமிச்சிருந்தாங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு 2 hours 20 minutes மூவியை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஹி காட் குட் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் த காஸ்ட். ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தார் படத்தை. ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் தான், பட் நெவர்தலெஸ் ஐ திங்க் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி. என்னோட மூவி மேஜிக் மீட்டரில் கிஸ்ஸுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 6 out of 10. மூவிங் ஆன் டு படம் டு பாடம். கிஸ்ஸில் என்னெல்லாம் பாடங்கள், ஒரு ரொமான்டிக் மூவியில் என்னதான் பாடங்கள் இருந்துட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கவினோட கேரக்டர் கொஞ்சம் அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்கிற கேரக்டர். எஸ்பெஷலி இப்போ அவங்க அப்பா அம்மா பிரிதலாக இருக்கட்டும், ஈவன் லவ் மேட்டர்லேயே இருக்கட்டும், ஐ திங்க் 1-2 இடத்துல படத்தில் கொஞ்சம் குவிக்காக யோசிக்காமல் டெசிஷன்ஸ் எடுத்துடுறாரு. நம்ம லைஃப்பில் பல தடவை, நம்ம ஒர்க் பிளேஸ்லேயே ஆகட்டும், பர்சனல் லைஃப்ஸ்லேயே ஆகட்டும், பல தடவை குவிக்காக டெசிஷன் எடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் யோசித்து டெசிஷன் எடுத்தோன்னா, மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை யோசித்து டெசிஷன் எடுத்தோன்னா ஐ திங்க் இட் வுட் பி மச் பெட்டர். அவங்க அப்பா பேசுறதுக்கு அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து அதை கேட்கறதுக்கு அவரோட மனநிலை இருந்திருந்ததுன்னா ஐ திங்க் இட் வுட் ஹவ் பீன் மச் பெட்டர். ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் லெசன் தட் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் மூவி. ஸோ தட்ஸ் ஒன். Second, I think it's a very positive lesson how the heroine is able to have a very positive impact on everyone around. அவங்க ரொம்ப மாடர்ன் தான், பட் இருந்தாலும் நம்ம ஒரு டிப்பிக்கல் டைப் கேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு மாடர்ன் உமன்னா இப்படி தான் அப்படின்ட்டு. அவங்க மாடர்ன் உமன் பட் வெரி எத்திக்கல், அண்ட் ஐ திங்க் ஐ ரியலி லவ்ட் த கேரக்டரைசேஷன் ஆஃப் த ஹீரோயின், எஸ்பெஷலி அண்ட் ஹர் டேட் அஸ் வெல். ஸோ நம்ம வந்து யாரையுமே டைப் கேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. த வே ஷீ டீல்ஸ் வித் அந்த லவ் ப்ரப்போசல் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் வாஸ் வெரி குட் அஸ் வெல். ஃபைனலி மொக்கை மூமெண்ட்ஸ் ஃப்ரம் கிஸ். ஓவரால் பெருசாக படம் எங்கேயும் மொக்கையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் தட் இன் இட் செல்ஃப் இஸ் அ விக்ட்ரி for the director, especially in his first movie. The most important thing is that the படம் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது நம்மளுக்கு. ஐ திங்க் தட் இஸ் த கான்செப்ட் இன் இட் செல்ஃப். படம் இங்கே தான் போகும், அடுத்தது இதான் நடக்க போகுது, கடைசியில் எப்படி இருந்தாலும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ எங்கேயுமே நம்மளால் எமோஷ்னலாக பெருசாக இன்வால்வ் ஆக முடியல.
வி ஆர் நாட் அட் த எட்ஜ் ஆஃப் அவர் சீட்ஸ். ரொமான்டிக் மூவியில் அது தேவையில்லை, பட் ஸ்டில் அவங்க எப்படி சேர போகிறாங்கன்னு ஒரு த்ரில் இருக்கும் இல்லைங்களா, அது கூட பெருசாக இல்லை. அதையும் முன்னாடியே காமிச்சிட்டாங்க சின்ன சின்ன பிட்ஸில். ஸோ அதனால் அந்த ஒரு குறையை தவிர ஐ திங்க் மீதி எல்லாமே படத்தில் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக பெட்டராக ஒரு சாங்காவது நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கொஞ்சம் கேட்ட ஃபீலிங் தான். ஸோ அதை தவிர ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் மச் டு வரி அபவுட். Kiss, I think, is another different good attempt from Kavin as an actor. Wish him all the best, and please like, subscribe, and share the Cinema Boss if you like this video. Thank you so much.